இன்னைக்கு ஒரே ரொம்ப சிம்பிளாக வரும் சூடான ரைஸ் கருவேப்பிலை தொக்கு. எப்போவுமே பொரியல் குழம்புன்னு யோசித்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இதுமாதிரி ஒரே ஐட்டம் ஹைலைட்டாக நல்லா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக தருது. நச்சுன்னு ஒரு ஐட்டம் செஞ்சாலும் நச்சு ஹெல்த்தியாக செய்யலாமேன்ட்டு இந்த ஐட்டம் இன்னைக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். இது செய்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்குள்ள பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். பேசிக்காகவே கருவேப்பிலை முடிக்கு நல்லது, வயிற்றுக்கு பூச்சி சின்ன நம்ம இது சொல்லி நம்ம சாப்பிடும் போது கொடுத்து பழகிட்டாங்க. நம்மளும் அது ஒன்று ஒடுக்கி வைக்கிறோம்னு நினச்ச கூட அது ஒடுக்க மனசு வராது. எப்படியாவது நம்ம சாப்பாடுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். அதனால இன்னைக்கு ஒரே ஹைலைட்டாக ஒரு மெயின் டிஷ்ஷாக கருவேப்பிலை தொக்கா செஞ்சு முடிச்சிடலாம். சூடான சோறு இந்த கருவேப்பிலை தொக்கி ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே கொஞ்சம் ஊற்றி வச்சு நல்லா பண்ணி வச்சோன்னா ஒரு வாரத்துக்கு வரையும் நம்ம தாங்க பிடிக்கும். வெறும் சூடான சோறு வச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ லெட்ஸ் சீ த ப்ராசஸ். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் நான். அண்ட் தென் ஊற வச்ச புளி, இது கடுகு வெந்தயம் வறுத்த பொடி. இது எப்பவுமே நான் ஸ்டாக் ரெடியாக வச்சு இது ரொம்ப தேவையான பொடி. ஒரு ஊறுகாய் செய்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கொஞ்சம் லெமன் ரைஸ்லாம் செய்யும்போது ஃபினிஷிங் இது போட்டு பழக்கம். அண்ட் தென் பெருங்காயம், அண்ட் தென் ரெட் சில்லி பவுடர், அண்ட் தென் மெயினான டிஷ்ஷு இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது நான் நல்லெண்ணெயில் ப்ரிஃபர் பண்ணுறேன். லெட்ஸ் சீ த ப்ராசஸ். இது நம்ம ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை லேசாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். லெட்ஸ் சீ த ப்ராசஸ். நல்லெண்ணெய் ரோஸ்ட் பண்ணிட்டேன் நான். புளியும் ஈரப்படுறதுக்கு கொஞ்சம் புளியை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் கடாயிலேயே. எல்லாம் கூலாகி இப்போ நம்ம மிக்சியில் போகிற டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் இது பவுடராக நான் வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெந்தயமும் கருவேப்பிலை ஈக்குவல் ரேஷியோ எடுத்து நம்ம கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த ரேஷியோக்கு 2 இது வறுத்து இதில் போட்டுட்டு அதை தென் கருவேப்பிலை போட்டு அண்ட் தென் புளி போடலாம். லெட்ஸ் சீ த ப்ராசஸ். போட்டாச்சு. வறுத்த கருவேப்பிலை, புளி, உப்பு, பெருங்காயம், ரெட் சில்லி பவுடர் எல்லாமே போட்டாச்சு. இனி நம்ம டேஸ்ட்டுக்கு என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அது இனிப்பு சுவை கொடுக்கறதுல கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறது தான். அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் இது அரைச்ச பிறகு பார்ப்போம். லெட்ஸ் சீ த ப்ராசஸ். இந்த அளவு கொஞ்சம் கோர்ஸாக நம்ம ரொம்ப ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த அளவு கொஞ்சம் நம்ம துவையல்லாம் அரைக்கிற அந்த கான்செப்டில் நான் அரைச்சிக்கிறேன் நான். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம நல்லெண்ணெயில் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு அதுக்கு தாளிப்பு நம்ம கடுகு கருவேப்பிலை கடுகு, காஞ்ச மிளகா, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போடலாம். அதெல்லாம் நான் போடாமல் சிம்பிளாக வெறும் நல்லெண்ணெயில் கடுகு போட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இறக்கினால சூடான சோறில் கருவேப்பிலை தொக்கு இஸ் ரெடி. நெக்ஸ்ட் சீ த ப்ராசஸ். ஸ்டேஜ் வந்தாச்சு. எண்ணெய்லாம் நல்லா பெரிய தொடங்குது. கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த கருவேப்பிலோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா தொக்கு போகிறதுக்கு வந்தாச்சு. இதுக்கு சிம்பிளாக தாளிப்பு வெறும் கடுகு, காஞ்ச மிளகாலாம் போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இது 1 வீக் வரை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சு. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா மாதக்கணக்காக கூட நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். நான்